கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினாலே உங்களை நான் இந்த வேத பாடத்துக்கு நான் உங்களை வரவேற்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே இந்த வேத பாடத்திலே நாம் எதை பார்த்தோம்? அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தினுடைய சம்பவங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 3 அதிகாரங்கள் எதை சொல்லப்பட்டிருக்கின்றது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 3 அதிகாரங்கள், அதாவது நாம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சபை 7 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ 7 சபைகள், அந்த 7 சபை தூதனுக்கு யோவான் மூலம் இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார், அந்த 7 சபைகள் என்ன என்பது என்ன, 7 சபைகளுடைய வரலாற்று பின்னணியங்கள் போன்ற அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? எனவே உங்களுக்கு இந்த பாடங்கள் மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன், நான் விசுவாசிக்கின்றேன். இப்போ எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது இந்த நாளிலே நாம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். ஒருவேளை என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், நீங்கள் ஆண்ட்ரூ சத்யநாதன் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்களானால் தொடர்ந்து நான் எடுக்கின்ற எல்லா பாடங்களும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் எடுக்கின்ற அந்த முழு பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு அன்பானவர்களே, இப்போ 4ஆம் அதிகாரம், இப்போ 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இப்போ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கின்றது. என்ன சொல்கின்றது? இவைகளுக்கு பின்பு என்று சொன்ன, இவைகளுக்கு பின்பு நான் கடந்த நாட்களில் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா, 7 சபைகளுடைய காலங்களை பற்றி நான் பேசினேன். அப்போ 7வது சபையான லவோதிக்கியா சபை, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1901 சபை எடுத்துக்கொள்ளப்படும் அல்லவா, அதாவது இயேசு வரப்போகின்றார். வரும்பொழுது அந்த தகுதி பெற்ற சபைகள், அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே என்ன நடக்க போகின்றது, நான் பரலோகத்துக்கு போன பின்பு பூமியிலே என்ன நடக்கும், அல்லது அப்போது பரலோகத்திலே என்ன நடக்கும் என்கின்ற காரியத்தை விளக்கப்படுத்துவதற்காக தான் இந்த இதில் யோவான் இவைகளுக்கு பின்பு என்று எழுதுகின்றார். அப்போ இவைகளுக்கு பின்பு எதை குறிக்கின்றது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்க போகின்ற காரியங்கள். இப்ப எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாமே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள். ஆனால் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்கின்ற சம்பவங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, நாம் பரலோகத்துக்கு போன பின்பு அங்கே என்ன நடக்கும், பூமியிலே என்ன நடக்கும் என்கின்ற விளக்கத்தை தான் மீதமுள்ள அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே மீதமுள்ள அதிகாரத்தை நான் உங்களுக்கு மிக அழகாக பொறுமையாக இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றேன். வெளிப்படுத்தும் எப்பொழுதுமே அவசரமாக நாம் படிக்கக்கூடாது. அது பொறுமையாக கற்றுக்கொண்டால்தான் அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய வியாக்கணங்கள், அதனுடைய ஓமைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கின்ற காரியத்தை தான் இந்த யோவான் நமக்கு தெரிவிக்கின்றார். இப்போ இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே வாசல் திறக்கப்பட்டிருப்பதை நான் கண்டேன். இப்போ வாசல் திறக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றதா? அதே போல இன்றைக்கு எல்லாருமே பரலோகத்துக்குள் போக முடியுமா? உயிரோடு இருக்கிறவர்கள் பரலோகத்துக்குள் தரிசனமாய் எடுத்துக்கொள்ளப்படும், ஆவியால் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அல்லது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது மரித்தவர்கள் இன்றைக்கு பரலோகத்துக்கு போக முடியுமா, பரலோகத்துக்குள் அவர்கள் என்ட்ராக முடியுமா என்ற அநேக கேள்விகள் இருக்கிறது. ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது பரலோகம் திறக்கப்படவில்லை. பரலோகம் திறக்கப்படவில்லை. எப்போது பரலோகம் திறக்கப்படும்? பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருப்பதை நான் கண்டேன். எப்பொழுது பரலோகம் திறக்கப்படும் என்றால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் தான் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டுமே தவிர இப்பொழுது பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதில்லை. அப்படியானால் இன்றைக்கு அநேகர் ஒரு கேள்வி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எங்கே போவார்கள்? அநேக தேவ ஊழியர்கள் சொன்னார்கள், நாங்கள் பரலோகத்துக்கு போய் வந்தோம், நாங்கள் அந்த 3 முறை பரலோகத்துக்கு போய் வந்தோம், 4 முறை பரலோகத்துக்கு போய் வந்தோம், அநேக ஊழியர்கள் சொல்கின்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் பரலோகத்துக்கு போகவில்லை, மாறாக பாரடைஸ் என்று சொல்லப்படுகின்ற பரதீசுக்கு போனார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றால் பரதீசில் இருப்பார்களே தவிர அவர்கள் பரலோகத்துக்குள் இன்னும் நுழையவில்லை, பரலோகத்துக்குள் நுழையவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் பரலோகத்தை பார்த்தேன் என்று ஏன் சொல்கிறார்கள்? பரலோகத்தினுடைய அழகை பார்த்தேன், அந்த வஜ்ரக்கல் இருக்கிறது, மாணிக்க கல் இருக்கிறது, மரகதம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு உபதேசத்தை சொல்லி ஜனங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இப்போ எனக்கு பிடித்த அழகான ஒரு இடம் என்னவென்று சொன்னால் அது நல்ல பனி படர்ந்தது டார்ஜிலிங். ஆனால் நான் டார்ஜிலிங்கிலே பார்த்ததில்லை, மற்றவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். டார்ஜிலிங் எப்படி இருக்குமா? எங்கே பார்த்தாலும் அப்படியே பனி மலைகள், அந்த இடத்துல அழகான ஆறுகள், அழகான நீரூற்றுகள், அந்த இடத்துல வண்ண வண்ண மலர்கள், படகுகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். சரி, நான் ஒருவேளை தொலைக்காட்சியிலோ அல்லது ஒரு புத்தகத்திலோ இப்பேற்பட்ட ஒரு காட்சியை காணும்பொழுது என்னுடைய மைண்டில் என்ன சேவ் ஆயிருக்குன்னா, எதை பார்த்தாலும் நான் அதை டார்ஜிலிங் என்று நான் சொல்வேன். அதே போல காலங்காலமாய் நான் சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் காலங்காலமாய் அநேகருக்கு பரலோகத்தை குறித்து பரலோகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொன்ன காரியம் என்னுடைய மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆயிருந்தனாலே எதை பார்த்தாலும் நமக்கு எப்படி தெரிகின்றோம்? சாதாரண ஒரு இடத்தை பார்த்தாலும் உடனே எனக்கு டார்ஜிலிங் ஆகி தோன்றுவதை போல இன்றைக்கு அநேகர் எதை பார்த்தாலும் அதுதான் பரலோகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் கண்டது என்ன தெரியுமா? அவர்கள் பரலோகத்தை காணவில்லை, பாரடைஸ் என்று சொல்றார்கள், பரதிசை பார்த்துதான் இதுதான் பரலோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ மனிதனாகிய டிஜெஸ் அவர்கள் கூட நான் 3 முறை பரலோகத்துக்கு போனேன் என்று சொன்னார். என கண்பானவர்களே, அவர் பரலோகத்துக்கு போல அவர் பரதிசை பார்த்துதான் பரலோகம் என்று சொன்னாரை தவிர பரலோகத்துக்கு யோவானை தவிர, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, அதாவது இந்த காலகட்டத்தில் யோவான் அப்போஸ்தலனை தவிர வேறு ஒருவராலும் பரலோகத்துக்குள் நுழைய முடியாது, பரலோகத்துக்குள் போக முடியாது. அதைதான் இடத்திலே மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல யோவான் சொல்கின்ற ஒரு வார்த்தை பாருங்கள், எக்கால சத்தம். எக்கால சத்தம் என்றால் எதை பற்றி பேசுகின்றார்? பரலோகம் திறக்கப்பட்டிருந்தது, ஒரு சத்தத்தை கேட்டேன், எக்கால சத்தத்தை போல. வெளிப்படுத்தல் புத்தகம் எல்லாமே அடையாளம் தான், ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போது அடையாளப்படுத்துகின்ற வார்த்தைகள். அப்ப எக்காலம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தை எப்படின்னா எக்காலத்தை போல பயங்கரமாக தொனித்ததாம். ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்தில் யோவான் சொன்னார் அல்லவா, அவனை பார்த்த பொழுது நான் செத்தவனை போல நான் மாறினேன், அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது என்று சொன்னார். அப்ப இயேசுவை இன்றைக்கு யாராலும் பார்க்க முடியாது. ஏனென்றால் பாருங்கள், 3.5 வருடம் இயேசுவோடு இருந்தவர், அவரை மார்பிலை சாய்ந்திருந்தவர். அப்பேற்பட்ட யோவானே ஏறக்குறைய 60 வருடங்கள் கழித்து இயேசுவை பார்க்கும் பொழுது, அவரை பார்த்தபோது நான் செத்தேவனை போலானேன் என்று சொல்வது, அவரே அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு சாதாரண ஒரு பிரஜைகளாகி நாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம்ல, இயேசுவை பார்த்தேன் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? இயேசுவோடு வாழ்ந்த அப்பேற்பட்ட அவர் மார்பில் சாய்ந்த அப்பேற்பட்ட ஒரு அப்போஸ்தலன் காரியத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மகிமை புரிந்துள்ளார். அவர் வார்த்தை எப்படி இருந்ததா? எக்கால சத்தத்தை போல இருந்தது. அப்போ முகம் சூரியனை போல பிரகாசமாக இருந்தது. அதத்துல தான் யோவான் விளக்கப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை எப்படின்னா எக்கால சத்தத்தை போல காணப்பட்டது. இப்போ அடுத்து இந்த இடத்துல சொல்கிறார், இந்த இடத்துல என்னோடு பேசுகிற இங்கே ஏறி வா. இப்போ இங்கே ஏறி வா, 1ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியை பாருங்கள். இங்கே ஏறி வா என்ற சத்தத்தை கேட்டேன். இங்கே ஏறி வா என்பதின் அர்த்தம் என்ன? இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை, இந்த அதிகாரத்தினுடைய தரிசனத்தை எங்கே பார்த்தார் என்றால் பத்மோத் தீவிலே பார்க்கிறார். பத்மோத் தீவு எங்கே இருக்கிறது? உலகம் தான், பூமியிலே இருக்கிறது. அப்போ பூமியிலே இருந்து
1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தினுடைய தரிசனத்தை பார்க்கிறார். ஆனால் 4ஆம் அதிகாரம் வரும்போது இவர் பரலோகம் போவதற்கான காரணம் என்ன? ஏன் பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து இவரை வர சொல்கிறார்? காரணம் என்னன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. 3ஆம் அதிகாரம் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து வருகிறார், வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை என்னையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகின்றார். அப்போ பூமியிலே 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அப்போ கிறிஸ்தவர்கள் உண்மையாய் வாழ்ந்த மனவாட்டிகளுக்கு பூமியிலே இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. சரிங்களா? இப்போ பூமியில இருக்க வேண்டிய அவசியம் அல்ல என்றால் கைவிடப்பட்டவர்கள் தான் பூமியில இருக்க போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு கைவிடப்பட்டவர்கள் தான் பூமியில இருக்க போகிறார். அப்போ மனவாட்டிகளாகி நாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றோம். அப்போ யோவான் மனவாட்டி ஆயிற்றே, யோவான் மனவாட்டி ஆயிற்றே. இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்பு அவர் பூமியில இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் பூமியில இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. எனவே இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியில நடக்கின்றது. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. யோவான் மணவாட்டி என்பதனாலே இங்கே ஏறிவா என்பதில் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். அப்ப 4ஆம் அதிகாரத்திலிருந்து அதுக்கு பிற்பட்ட அதிகாரம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பூமியிலே நின்று யோவான் தரிசனத்தை பார்க்கவில்லை, பரலோகத்திலே அவர் தரிசனத்தை பார்க்கிறார். அதனால்தான் அது சொல்லப்படுகிறது இங்கே ஏறிவா என்று சொல்லப்படுகின்ற அடையாளம். சரியாக புரிந்து கொண்டீர்களா கர்த்தருடைய பிள்ளை? அப்போ யோவான் யார்? அவர் சபை. யோவான் ஒரு மனவாட்டி. எனவே பூமியிலே 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கப் போகின்றது. இப்போ பூமியிலே 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சி அதை எப்படி பிரிப்பார்கள்? உங்களுக்கு வரும் நாட்களிலே 6ஆம் அதிகாரம் வரும்போது உங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆட்சியை 2 பகுதியாக பிரிக்கிறார்கள். முதல், அதாவது 7 வருஷத்தை 2 பகுதியாக பிரிப்பார்கள். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். எனவே இனி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் உபத்திரவங்கள் ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கு அநேக கள்ள போதகர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என கண்பானவர்களே, உபத்திரவம் என்பதெல்லாம் இல்லை, சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது. இப்பொழுது இருப்பதுதான் உபத்திரவ காலம், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதுதான் உபத்திரவ காலம். மறுபடியும் ஒரு உபத்திரவ காலங்கள் என்றாலும் இல்லை, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதுதான் உபத்திரவ காலம் என்று சொல்லி ஒரு தவறான உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படாது. பாருங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படாதான், இப்பொழுது இருப்பதான் உபத்திரவ காலமாம். என கண்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நோவாவின் நாட்களே இதுதான் நடந்தது. என்ன நடந்தது நோவாவின் நாட்களே? 40 நாட்கள் மழை பெய்யும் என்று நோவா போதனை செய்தார். ஆனால் நோவாவின் போதனையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மழையாவது ஒண்ணுமில்லை, மழையெல்லாம் பெய்யாது என்று சொன்னார்கள். ஆனால் மழை பெய்ததல்லவா? அதே போலதான் ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் யார்? சபை எடுத்துக்கொள்ளப்படாது, உபத்திரமெல்லாம் இல்லை, இப்போதுதான் நடப்பதான் உபத்திரம் என்று சொல்கிறவர்கள் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் ஆவிகளைப் போல இன்றைக்கு இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மழை வராதுன்னு சொன்னாங்க, மழை வந்துச்சு. அதே போல நான் சொல்றேன், சபை எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு வரப்போகின்றார், சபை எடுத்துக்கொள்ளப்படும், பூமியிலே உபத்திரவங்கள் நடைபெறும். இப்போ பூமியிலே உபத்திரவங்கள் நடைபெறும் என்று சொல்லும் பொழுது நான் அவர்கள் ஏன் உபத்திரவங்கள் இப்போது நடந்து கொண்டிருப்பதுதான் உபத்திரம் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே சில மதவாதிகளால் சபை தாக்கப்படுகின்றது. கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அநேக ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள், ஊழியங்கள் தடை செய்யப்பட்டது. எனவே இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இதுதான் உபத்திரம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறவர் யார்? யோவான். யோவான் சொல்றாரு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் உபத்திரவம் இருக்கும் என்று சொல்கிறாரே தவிர அதுக்கு முந்தினாய் நடந்த காரியங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின் நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்கு பின் இந்த சம்பவம் 100ஆம் ஆண்டு தான் யோவான் இதை எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டுல இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 30 உபத்திரவங்கள் ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்கு பின் 30 100 அதுக்கு மேற்பட்ட காலங்கள் வரைக்கும் உபத்திரவங்கள் ஆரம்பித்தது. என கண்பானவர்களே, அந்த உபத்திரவ காலகட்டத்தில் ஏதோ கிறிஸ்துவுக்கு பின் ஏறக்குறைய 64ஆம் ஆண்டு
பாருங்கள், இந்த இடத்துல யோவான் பயங்கரமான உபத்திரத்தை அனுபவித்தார். கிறிஸ்துவுக்கு பின் 64ஆம் ஆண்டு சபைகள் தாக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். கொடூரமான ரோம மன்னர்கள் வந்து அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். பயங்கரமான உபத்திரவங்கள்ங்க. இப்ப இருக்கிற உபத்திரம் எல்லாம் இல்ல, அன்றைக்கு பயங்கரமான உபத்திரம். யோவானை ரோம் நகரிலே பயங்கரமான கொதிக்கின்ற எண்ணெயிலே போட்டார்கள். அந்த எண்ணெயிலே அவர் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினதுனாலே என்ன செய்தார், பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அந்த தீவு கடல் பகுதியிலே ஒரு அமைந்த ஒரு தீவு. அந்த கடல் பகுதியிலே ஒரு குகையிலே ஒரு பாறையிலே நின்றுதான் தரிசனத்தை காண்கின்றார். அந்த தீவிலே சரியான உணவுகள் இருக்காது, ஆகாரம் கிடைக்காது. அந்த தீவிலே பாருங்கள், அந்த இரவிலே பயங்கரமான குளிர், பகலில் பயங்கரமான உஷ்ணம். அப்பேற்பட்ட இடத்திலே அப்பேற்பட்ட உபத்திரவத்தை அனுபவித்து யோவானே சொல்கிறார், அதெல்லாம் உபத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே நடக்கப் போகிறதான் உண்மையான உபத்திரம் என்று அவரே டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது, மற்றவர்கள் கொடுக்கின்ற டீட்டெயில்ஸோ மற்றவர்கள் கொடுக்கின்ற உபதேசத்தை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சரி எனக்கு மாணவர்களே, இப்போ இந்த கிறிஸ்துவின் வருகையிலே என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கும் முன்பு சுவிசேஷங்களிலும் மட்டுமல்லாமல் பவுல் அப்போஸ்தலனும் இதை குறித்து என்ன சொல்கிறார், என்ன நடக்கும் என்பதை சொல்லும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்கள். அந்நாட்களிலே உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 34வது வசனம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து மத்தேயு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே என்ன செய்வார், தூதர்களை அனுப்புவார். 4 பகுதிகளில் அவர்கள் போய் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார், அவர் இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வருவார். இந்த அழகான ஒரு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்கிறார். அப்போ சூரியன் சந்திரன் அந்த நாட்கள் அந்த வருகைக்கு பின்பு தான், அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பு தான் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அழிந்து போகும். அப்படி ரெட்டா மாறிடும். அந்த இடத்துல சூரியன் ஒளி மங்கி போகும், சந்திரன் எல்லாம் அழிந்து போகும், நட்சத்திரங்களாம் கொட்டிடும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு ரெட் மூன், பிளாக் மூன், அதாவது நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தை பார்த்தேன், அது 3 சூரியனை பார்த்தோம், பார்த்திருப்பீர்கள். சரி, நட்சத்திரம் சகப்பாய் மாறினது பார்த்திருப்போம், சரிதான். ஆனால் இதை வைத்துக் கொண்டு பைபிளில் சொல்லப்பட்ட இதுதான் அது என்று தப்பான விளக்கத்தை கொடுக்காதீர்கள். இது நிரந்தரமான காரியம். வானத்திலிருந்து நட்சத்திரம் கொட்டுச்சுன்னா மறுபடியும் நட்சத்திரங்கள் வராது. சூரியன் மங்கி போச்சுன்னா மறுபடியும் வெளியை கொடுக்காது. சந்திரன் அந்த இடத்துல அழிந்து போனதால் மறுபடியும் ஒளியை கொடுக்காது. ஆனால் இது ஒரு நிழலாட்டம் தானே. இப்போது சூரியன் 3 சூரியனை பார்த்தேன், ஓகே. நட்சத்திரம் அந்த இடத்துல விழுகிறது, ஓகே. சந்திரன் சகப்பாய் மாறி, ஆனால் நிரந்தரமான இருக்கிறதா? இல்லையே. இன்னைக்கு தொடர்ந்து சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் ஒளி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இவைகள் எல்லாமே வரும் நாட்களில் நடக்கப் போகின்ற காரியத்தினுடைய நிழலாட்டமே தவிர, அநேகர் போதிக்கிறார்கள் சூரியன் இப்படி மாறிச்சு, சந்திரன் இப்படி மாறிச்சு, நட்சத்திரம் கொட்டிச்சு, பைபிளில் சொல்லப்பட்ட அதுதான் இது என்று ஒரு தப்பான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 அதுக்கு பிற்பட்ட வசனங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அது பிற்படுத்த வசனங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்ட அவருடைய கூட மேகத்திலே நாம் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த காரியத்தை என்னென்ன நடக்கும், எக்கால சத்தம் கேட்கும், இதெல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறார் பவுல் அப்போஸ்தலன். இந்த வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு புரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எல்லாரும் என்ன சொல்லும், மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ என்னத்தில் அநேகர் கேட்டார்கள், மறுரூபம் என்றால் என்ன, எப்படி இருக்கும்? எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், மறுரூபம் என்பது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் என்ன செய்தார், அவர் உயர்ந்த ஒரு மலையிலே போய் மறுரூபமானார் அல்லவா?
அப்போ அவர் மறுரூபம் ஆகும்போது அவருடைய வஸ்திரம் எல்லாமே பிரகாசமாய் மாறினது என்று சொல்லப்படுறது போல எனக்கு தெரிந்த மறுரூபம் அதுதான். எனவே ஒருவேளை அப்படிதான் நம்முடைய மறுரூபமும் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேனே தவிர மற்றபடி இந்த மறுரூபத்தை பற்றி விளக்கங்கள் எனக்கு தெரியவில்லை. சரி, எனக்கு அன்பானவர்களே, இப்போ 4ஆம் அதிகாரத்தினுடைய இதர பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ உண்மையாக ஆண்டவரை கண்டவருடைய அறிக்கை, உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தவருடைய அறிக்கை தான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம். அப்போ 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே வரும்பொழுது அந்த மிக முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கின்றது? உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். மிக முக்கியமான ஒரு பகுதி, சரிங்களா? ஆவிக்குள் ஆனேன், அதாவது உடனே, இமீடியட்லி, ஜஸ்ட் அந்த நேரத்தில், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உடனே மறுரூபமாகப்படுகிறோம் அல்லவா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். மறுரூபமாக்கப்படுகிறதை போல இந்த இடத்துல யோவான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவர் உடனே ஆவிக்குள்ளாய் மாறினார். ஆவிக்குள்ளாய் மாறி பரலோகத்துக்கு போகிறார். மறுரூபமாக்கப்பட்டு நாம் பரலோகத்துக்கு போவதை போல இங்கே யோவான் ஆவிக்குள்ளாக மாறி எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறார். அதுதான் ஆவிக்குள் ஆனேன், அதாவது பரிசுத்த ஆவியானோருக்குள் இருந்தேன் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ அவர் என்ன பார்க்கிறார்? பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதையும், அங்கே சிங்காசனம் இருக்கிறதையும், பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறதையும், சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஒரே ஒரு சிங்காசனம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு சிங்காசனம். பெரிய மாளிகை அந்த இடத்துல இருந்ததுன்னு அவர் சொல்லல, பெரிய அரண்மனை அந்த இடத்துல இருந்ததுன்னு அவர் சொல்லல. ஒரே ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர், ஒரு கிறிஸ்துவ சேனல்ல ஒருவர் இவ்விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்? நான் பரலோகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வாசல்கள், முத்துக்களான வாசல்கள் பூட்டப்பட்டு இருந்தது. பாருங்க, முத்துக்களான வாசல்கள், முத்துக்கள் பதித்த வாசல்கள் பூட்டப்பட்டிருந்தது. நான் போன உடனே அந்த வாசல் திறக்கப்பட்டது. அந்த வாசலிலே பேதுரு உட்கார்ந்திருந்தார். பேதுருவை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு போக இயலாம் என்று சொல்லப்பட்டது போல பேதுரு வரவங்களை எல்லாருமே செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கார். பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியானவனா? அநேக கேள்விகளை கேட்டு ஒவ்வொருவரையும் உள்ளே அனுப்பிட்டு இருக்கார். அப்போ சிசிடிவி கேமரா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டு அவர் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காராம். இப்போ இவர் போனார், இந்த குறிப்பிட்ட தேவ மனிதர் போகிறார். அந்த இடத்துல பேதுரு என்ன செய்ய, பார்த்த உடனே உள்ளே அனுப்பி விட்டாராம். உள்ளே போன உடனே பயங்கரமான பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தின் மேல் அந்த பெரிய கடல், அந்த சிங்காசனத்தின் மேல் என்னது, வஜ்ரக்கல், மாணிக்கக்கல், மரகதம், கோமேதம், ஃபுல்லாக அந்த பரலோகம் ஃபுல்லாக நிரம்பி இருந்துச்சோம். இன்னொரு பக்கம் பார்த்தா பளிங்கு கடல் அந்த இடத்துல காணப்பட்டதாம். இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய 3 சிங்காசனத்தில் பிதா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நடுவில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, இன்னொன்று ஆட்டுக்கு பசுத்தாவினர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சிங்காசனத்துக்கு ஒரு பெரிய ஒரு மேஜை போடப்பட்டிருந்தாலும் அந்த மேஜை மேல் இவருடைய சேனலுடைய கேசட் வைக்கப்பட்டிருந்தாராம். எனக்கு அன்பானவர்களே, யோவான் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? பரலோகத்திலே வாசல் திறக்கப்பட்டிருந்தது. பரலோகம் பெரிய, என்ன சொல்ல அவர், அரண்மனைலாம் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், பரலோகம் என்றாலே அது ராஜசபைங்க, பயங்கரமான பெரிய ராஜசபை. அந்த பரலோகத்தின் வாசல் எப்போ திறக்கப்படுகிறது? நீங்களும் நானும், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வாசல் திறக்கப்படுகிறது. ஆனால் நான் கேட்கிறேன், அதில் பேதுரு உட்கார வைக்க வேண்டிய அவசியம் அல்ல. என்ன இயேசு சொன்னாரா பேதுரு தான் வாசல், பேதுரு இல்லாமல் ஒருவனும் என்ன சொல் பிதாவினிடத்தில் போறான்னு சொன்ன? இல்லையே, இயேசு தானே வாசல். இயேசுவை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அதில் பேதுரு நம்மளை இன்டர்வியூ எடுத்து நம்மளை தகுதிப்படுத்த வேண்டிய அவசியம் பேதுருக்கு அல்ல. அந்த பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு கொடுக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் வாசல்.
எனவே தவறான விளக்கம் இயேசு நானே வழியும் நானே சத்தியம் நான் ஜீவனாய் இருக்கிறேன். எனவே தப்பான உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிற தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தப்பான எக்ஸ்பிளனேஷன், ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எனக்கு பரலோகம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் வேத வசனத்தின் அடிப்படையிலே அது பயங்கரமான பெரிய ஒரு ராஜசபை. இப்போ பரலோகத்தில் எத்தனை சிங்காசனங்கள் இருந்தது? அன்னைக்கு சொன்னாங்க, இவர் சொன்ன 3 சிங்காசனம். அல்ல அல்ல அல்ல, இங்கே சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்க கண்டேன். அப்போ ஒரே சிங்காசனம் தான் இருந்தது. என்ன கொஞ்சம் சர்ச்சையாக இருக்கா என்னுடைய பாடம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் வீற்றிருந்தார் என்பது இந்த இடத்துல கிரேக்க அடிப்படையிலே எப்படி எழுதியிருக்கிறது என்றால், இந்த ஒருவர் என்கின்ற வார்த்தை பன்மையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஒருவர் என்கின்ற வார்த்தை பன்மையின் அடிப்படையிலே கிரேக்க எழுத்து சொற்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழில் வகுப்பு அறை என்று நாம் சொல்கின்றோம். வகுப்பு அறை என்பது ஒருமை, ஆனால் அது விளக்கப்படுத்துவது என்ன? பன்மையிலே அதை விளக்கப்படுத்துகின்றோம். எப்படி? வகுப்பறை என்றால் அந்த வகுப்பறையில் இருக்கிற ஆசிரியரை குறிக்கும், அந்த வகுப்பறையில் இருக்கிற எண்ணிக்கைக்கு அடங்கா மாணவர்களை குறிக்கும், அந்த வகுப்பறைக்குள்ள பொருட்களை குறிக்கும். அப்போ எல்லாமே பன்மை தானே. இப்போ சபை, சபை என்றால் போதகர், சபைக்கு வந்த ஆத்துமாக்கள், ஆனால் ஒருமையிலே சபை என்று சொல்கிறோம், அதிலே பன்மை அடங்கி இருக்கிறது. குடும்பம், குடும்பம் என்பது ஒருமையான வார்த்தை, ஆனால் அது என்ன இருக்கு? தாய், தகப்பன், பிள்ளைகள் எல்லாமே அடங்கி இருப்பதுதான். அப்போ ஒருமை சொல்லப்பட்ட வார்த்தை அது பன்மையிலே விளக்கப்படுவது. அந்த எழுத்து சொற்றடையை போலத்தான் இந்த இடத்துல சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தானா ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் தான் யார்? பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, மூவரும் ஒரே சிங்காசனம். ஏன்னா மூவரும் ஒருவர் தானே, அதத்துல அவர் தான் ஒரே சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சில பேர் என்னத்தில் கேட்டார்கள், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். நான் சொல்கின்றேன், வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தல எல்லாமே அடையாள வார்த்தைகள் தான், எல்லாமே அடையாள வார்த்தைகள் தான். இப்போ வலது புறம் என்று சொன்னால் அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வலது புறம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகளை, மூத்த பிள்ளைகளை வலது புறமாக நிற்க வைப்பார்கள், இளைய பிள்ளைகளை இடது புறமாக நிற்க வைப்பார்கள். அவர்களுடைய சொத்துக்களை பிரிக்கும் போது வலது கரத்தை யார் மேல் வைக்கிறார்களோ அவர்களுடைய சொத்தினுடைய முழுமையான அதிகாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அப்போ வலது என்பது யோவான் அதிகாரத்தை பேசுகிறார், பிதாவின் அதிகாரத்தை. ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனாகி இவர் இப்போது அதிகாரமுடையவராய் என்ன செய்ய அவர் மாறுகிறார். வலது பாரிசம் என்று சொல்லும்போது அந்த அதிகாரத்தை பற்றி பேசப்படுகின்றது, அதிகாரத்தை பற்றி பேசப்படுகின்றது. தவிர 3 சிங்காசனங்கள் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மூவரும் இணைக்கப்பட்டிருந்தா அதான் ஒரு சிங்காசனம். ஒருவர் என்கின்ற வார்த்தை அந்த ஒருவருக்குள் பன்மை அடங்கி இருக்கின்றது. புரிந்து கொண்டதா? எனவே தப்பான விளக்கத்தை கொடுப்பவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போ வீற்றிருந்தா, இப்போ இந்த இடத்துல அந்த மிக முக்கியமான அடுத்த காரியத்தை, பரலோகத்தில் வஜ்ரக்கல் இருக்கா, பரலோகத்தில் மாணிக்க கல் இருக்கா, பரலோகத்தில் பளிங்கு கடல் இருக்கா, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்கள், வீற்றிருந்தவர் எப்படி இருந்தார்? பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதத்தை போல் தோன்றினது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பரலோகத்தில் வஜ்ரக்கல் இல்லை, பதும ராகம் இல்லை, மரகதம் இல்லை. எந்த இடத்துல யோவான் என்ன செய்ய யோவான் அவருக்கு தெரிந்த வகையிலே இயேசு எப்படி இருந்தார் என்பதை விளக்கப்படுத்துகிறார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? அப்போ இயேசு பார்த்த உடனே, ஓ இவர் வஜ்ரக்கல்லை போல இருக்கிறார். ஏன்னா அவருக்கு உடனே ஞாபகத்துக்கு வருதெல்லாம் என்னதுங்க? அதுல வஜ்ரக்கல், அவருக்கு தெரிந்த அந்த விலையேற பெற்ற கற்கள் தான் அவர் மனதில் வருது. அந்த அழகை பார்த்த உடனே வீற்றிருந்தவர் எப்படி இருந்தாரா? வீற்றிருந்தவர் சொல்லியிருக்கா, வஜ்ரக்கல் இருந்துச்சுன்னா இல்லை, வீற்றிருந்தவர் வஜ்ரக்கல், மாணிக்கக்கல், மரகதம், பதும ராகத்துக்கு அந்த அளவுக்கு ஒப்பா இருந்தார் என்று அவருடைய பேச்சு மொழியிலே சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரிந்ததை வச்சு இயேசு இப்படி தான் இருந்தார் என்பதை இந்த இடத்துல விளக்கப்படுத்தி இருக்கிறாரே தவிர அந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் வஜ்ரக்கல், மாணிக்கக்கல், பதும ராகலாம் கொட்டி இருக்கல.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சின்ன பசங்களை கேட்டால் அந்த பெரிய வீடு, எவ்வளோ பெரிய வீடுன்னா பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பெருசாக இருந்ததுன்னா நான் கேட்பேன், எப்படி பெருசாக இருந்ததுன்னா யானையை போல பெரிய வீடு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பெருசுனா எது தெரியுது? யானை. உதாரணத்துக்கு வெள்ளை, வெள்ளை என்ற உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? பால். உடனே ஞாபகம் வருது தும்பை பூ. ஸோ இதெல்லாமே ஒரு அடையாள வார்த்தை அல்லவா? எனவே அந்த அடையாளத்தின் அடிப்படையில் தான் யோவான் இதை சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி காணப்படுகிறார்? அந்த பாருங்கள், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். புரிஞ்சிச்சுங்களா? அந்த வஜ்ரக்கல் மாணிக்கெல்லாம் பரவத்தில் இருக்கா? அடுத்து அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு எப்படி இருந்தால் மரகதத்தை போல் தோன்றினது. அப்போ அந்த சிங்காசனத்தை சுற்றி இயேசு கிறிஸ்துவோட பிரகாசம், இன்னைக்கு எல்லாமே இந்த ஒளி வட்டம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த பிரகாசம், இயேசு கிறிஸ்துவை சுற்றி அந்த பிரகாசம் எப்படி இருந்ததாம்? இவருக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னா, இன்றைய சயின்ஸ் உலகத்தில் இருந்தாலும் வித்தியாசமாக பேசியிருப்பார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கலர்னாலே உடனே அவருக்கு ஞாபகம் வரத்துக்கு என்ன? வானவில் தான் கலர் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவர் என்ன பண்ணப்பா, உடனே அவர் ஞாபகத்துக்கு வானவிலை ஓமைகப்படுத்தி பேசுகிறார். அப்போ அந்த சிங்காசனத்தை சுற்றி அவருடைய மகிமையின் பிரசனம், வெளிச்சம் எப்படி இருந்தது என்றால் அது வானவிலை போல வண்ணமாய் வல்லமையா இருந்தது. இது எந்த வல்லமை? இந்த வெளிச்சம் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். வானவில்லை போல மரகதத்தை போல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பிரகாசமாய் காணப்பட்டது. பிதா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாயின் வார்த்தையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய முகத்தின் சாயலாய் அவருடைய வல்லமையாய் இருக்கிறார். இதாங்க ஒரே சிங்காசனம். மூவருடைய தன்மை திருத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ யோவான் இதை பாவம் அவருக்கு தெரிந்த வகையிலே என்ன செய்கிறார்? விளக்கப்படுத்துகின்றார். அவருக்கு தெரிந்த வகையிலே விளக்கப்படுத்துகின்றாரை தவிர அங்கே வஜ்ரக்கல்லும் இல்லை, மாணிக்க கல்லுல பதுமராகமும் எதுவும் இல்லை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ அடுத்த அந்த வசனத்துக்கு நாம் போகலாம். அடுத்து 4வது வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளின் மேல் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்போ 24 மூப்பர்கள் அந்த சிங்காசனத்தை சூழ் உட்கார்ந்திருந்தார்கள். அப்ப யார் இந்த 24 மூப்பர்கள்? இன்றைக்கு அநேகருடைய கருத்தின்படி நான் கேட்டேன், 24 மூப்பர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துடைய 11 அப்போஸ்தலர்கள். யூதா செத்து போயிட்டான்னு 11 அப்போஸ்தலர்கள். 12வது பவுல் அப்போஸ்தலனா. மீதமுள்ள 12 பேர் யாரு? அவங்க சொல்றாங்க, மீதமுள்ள 12 பேர் யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த இடத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறமா தாவீது. இவங்க எல்லாமே வகைப்படுத்திட்டு இருக்காங்க. மோசே, தாவீது, எலியா, எலிசா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பழைய பாட்டு பரிசுத்தவான்களை வகைப்படுத்துகிறார்கள். நான் சொல்லட்டுமா? 24 மூப்பர்கள் என்பர்கள் என்றால் மூப்பர்கள் சொல்லப்பட்டிருக்கு. மூப்பர்கள் அது கிரேக்க அடிப்படையில், கிரேக்க எழுத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல மிக ஏஞ்சலியோ என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏஞ்சலியோ பிரதானமான ஏஞ்சலியோஸ், அதாவது பிரதானமான தேவ தூதர்கள். அப்போ 24 பேர் யார் என்றால் அவர்கள் மனிதர்கள் அல்ல. பாருங்கள், அவர்கள் பிரதானமான தூதர்கள். 24 பேரும் தூதர்கள் என்ற வார்த்தை தான் இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றபடி அவர்கள் மனிதர்கள் அல்ல. ஏன் அந்த தூதர்களுக்கு எப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்றால், தலையிலே தலையிலே கிரீடம் என்றால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. அதாவது மிகாவலை காட்டிலும், காபிரியலை காட்டிலும், மற்ற எல்லாரை காட்டிலும் மிக கனம் பொருந்தின ஒரு பதவி அவர்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்ததா. அந்த 24 மூப்பர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 24 மூப்பர்கள் என்பது அது தேவ தூதர்களை பற்றி பேசப்படுகின்றது. இன்றைக்கு அநேக தேவ தூதர்கள் என்றாலே பாருங்கள், தேவ தூதர்களை குறித்து ஒரு தப்பான கருத்துக்களை கொடுக்கிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல 24 மூப்பர்கள் யார் என்றால் மிகாவலுக்கு கீழ்
லட்சக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். காபிரியல் கீழ் லட்சக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். இவர்களை எல்லாரையும் விட இன்னும் மேலான பிரதானமான 24 தேவ தூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ தூதர்கள் என்றாலே இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு ஞாபகத்துக்கு வருதுன்னா, தூதர்கள் அப்படியே வெள்ளை வஸ்திரம் தரித்து கொண்டு அப்படியே 2 சிறகுகளை வைத்து கொண்டு அப்படியே இந்த நாடகங்கள்லாம் பாடுவாங்க, கிறிஸ்மஸ் நாடகத்தெல்லாம் பார்ப்போம், 2 அப்படியே சிறகுலாம் வச்சு கொண்டு அப்படியே பறந்து வர்றாங்க, ஓடி வர்றாங்க. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல சிறகுகள் இருக்கா? நத்திங். நிச்சயமாக அந்த தெய்வ தூதர்களுக்கு சிறகுகளாம் இல்லை. அவர்கள் பிரகாசமாய் இருந்தார்கள். சூரியனை போல் அவர்களுடைய முகம் பிரகாசமாய் இருந்ததை தவிர அவர்களுக்கு சிறகுகள் இல்லை. அப்படியானால் ஏசாயாவின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே வெவ்வேறு 6 செட்டைகள் இருந்தது என்று சொல்கிறார்களே. சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தது என்று சொல்கிறார்களே. கேருபினுக்கு கையிலே பட்டயத்தை ஏந்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்களே. நான் சொல்கின்றேன், எல்லாமே அடையாள வார்த்தைகள் தான். இப்போ கேருபீன்கள் என்றால் அது தேவ தூதர்களுடைய கூட்டம். கேருபீன்கள் என்கிற பாதுகாக்கும் தேவ தூதர்கள். கேருபீன்கள் என்றால் பாதுகாக்கும் தேவ தூதர்கள். அப்போ பாதுகாப்பு என்றாலே உடனே நமக்கு அடையாளப்படுத்துவது என்ன? எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் துப்பாக்கி வச்சுட்டா இல்லை, எனக்கு வந்து AK-47 அந்த துப்பாக்கி வச்சு அடையாளப்படுத்துவாங்க. எனக்கு பட்டயத்தெல்லாம் வெறும் கத்தி வச்சுருந்தா தள்ளி தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி ஓமகப்படுத்துகிறாங்கன்னா, பாதுகாப்பு என்று சொல்லணும்னா கையில் கத்தியை வச்சுட்டு இருப்பாங்க. மெசஞ்சர்ஸ் என்றாலே பறக்கின்ற ஒரு அனுபவம், உடனே செய்தியை கொடுப்பதனாலே பறக்கின்ற காரியம். நல்லா தெரிஞ்சுக்குதுங்களா? அப்போ அடையாளப்படுத்துகின்றதின் அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ தூதர்களை பற்றி தப்பான அநேக உபதேசங்கள் இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு இருக்கு. ஒருவர் இவ்விதமாய் அமெரிக்காவில் இருக்க ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார். அவர் எப்பொழுதும் தேவதூதனாகிய மிகாவேலை என்ன செய்வாராம்? இரவு டின்னருக்கு அழைப்பாராம். ஒவ்வொரு நாளும் மிகாவேல் வந்து இவர் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டு விட்டு போவாராம். ஒரு முறை மிகாவேல் சொன்னாராம், நாளைக்கு என்ன செய்ய போகிறீர் என்று கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்தியாவிலே தயாரிக்கப்படுகின்ற இட்லி நான் செய்ய போகின்றேன். அப்போது மிகாவேல் சொன்னாராம், நான் நாளைக்கு நிச்சயமாக இந்த இட்லி சாப்பிடுவதற்கென்றே வருவேன் என்று பாருங்கள். இந்த யூடியூப் சேனலில் இந்த கள்ள போதகன் இவ்விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறான். இதற்கு எத்தனை லைக் தெரியுமா? இதுக்கு வந்து ஏறக்குறைய 45 லட்சத்துக்கு மேலே லைக் வந்திருக்கு. எத்தனை தப்பான உபதேசம், எத்தனை தவறான உபதேசம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவர் யூடியூப் சேனல் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, இவர் தமிழ்நாட்டிலிருந்து இவர் பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்தில் போகும்பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தை இப்படியே புரட்டி 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 பார்த்து கொண்டே இருக்கிறாராம். இவர் போய் கேட்டாராம், இயேசுவை என்னை பார்க்கிறீர்கள்? அப்போ அவர் என்ன சொன்னாராம்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாராம்? நான் சென்னையில் இருக்கிற ஊழியக்காரர்களை பார்க்கிறேன். சென்னையில் ஒரு ஊழியக்காரர்கள் கூட இல்லை உன்னை தவிர. உடனே அவர் அழ ஆரம்பித்தேன். அவர் சொல்கிறார், நான் அழ ஆரம்பித்தேனே, நான் அந்த அளவுக்கு தகுதியானவனா. உடனே அவர் சொன்னாராம், எல்லாரை காட்டிலும் தமிழ்நாட்டிலே காட்டிலும் நீதான் உண்மையாக இருக்கிறாய். எனவே என்ன சொன்னாராம் இயேசு கிறிஸ்து? உடனே அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் 2 பேப்பரை முன்னால் 2 பேஜை கிழிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதில் உனக்கு உன்னுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள், தசம பாகத்தினாலே காணிக்கையினாலே தாங்குகின்ற விசுவாசிகளுடைய பெயரை எழுது, அவர்களை நான் பரலோகத்துக்கு நான் கொண்டு போக அவருடைய பெயரை நான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவேன் என்று சொன்னாராம். எங்க நான் கேட்குறேன், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுவது யாரு? இயேசுவா? இவர் சொல்ற, நானும் இயேசுவும் சேர்ந்து தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதினோம். எத்தனை ஒரு முட்டாள்தனம்! இதையும் நம்புகின்ற ஒரு விசுவாசிகள் கூட்டம் இருக்கு சபைகளில். இதை நம்புகிற ஜனங்களும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான இன்னொருவர் இவ்விதமான கருத்துக்களை சொன்னார். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முறை சாப்பிடுவதற்காக வந்தாராம்.
அப்போ அந்த ஊழியக்காரருடைய மனைவி இயேசு கிறிஸ்துக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்களாம். இயேசு கிறிஸ்து பாயாசத்தை சாப்பிட்டுட்டு ஐயோ என் நேரம் வந்தாச்சு, லேட் ஆச்சு, உடனே அவசர அவசரமாக கிளம்பும் பொழுது அதில் ஒரு செப்பலை விட்டுட்டு போயிட்டாராம். அந்த ஒரு செப்பல் தங்க செப்பலாம், தங்கத்தினாலான செப்பல். இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அந்த தங்கத்திலான செப்பலை நான் எடுத்து என் வீட்டு அலமாரியில் வச்சுருக்கேன், யாரெல்லாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ வந்து பாருங்கள் என்று சொல்லி யூடியூப் சேனலில் இப்படிப்பட்ட தப்பான உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு ஊழியக்காரன் பாருங்கள், வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இந்த வேதாகமத்தில் எண்ணெய் ஊற்றப்படுகிறதாம். வேதாகமத்தில் எண்ணெயை புழிஞ்சு 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 பெரிய பாட்டில் நிரப்பி அதை சபைகளுக்கு விநியோகப்படுத்துகிறார். அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு பாருங்க, பெந்தகோஸ்தே போதகர்கள் அந்த சபையை அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு விசுவாசிகளுக்கு கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், இந்த எண்ணெயை சாப்பிட்ட எத்தனை பேர் வியாதியிலிருந்து சுகமானா? பிசாசு இன்றைக்கு ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. எங்க ஆவிக்குள்ளாய் இருக்கிற ஊழியக்காரன் கூட இன்னைக்கு இதில் விழுந்து போயிடுறானா? பிசாசின் வஞ்சகமான காரியத்தை தயவுசெய்து என்ன செஞ்சீங்கள்? நம்பாதீர்கள். தேவதூதனை பார்ப்பதற்கு எப்படி இருப்பான்? சூரியனை, இயேசுவை பார்ப்பதை போல சூரியனை போல பிரகாசமாய் இருப்பார்கள். சூரியனை பாருங்க, கிதியோன் சொன்னான், என் ஆண்டவனே என்று கதறுகிறான். மரியாள் காபிரியலை பார்த்து நடுங்க ஆரம்பித்தாள். அந்த தரிசனத்தை பார்த்து நடுங்க ஆரம்பித்தார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, சாதாரணமா தேவ தூதனையும் பார்க்க முடியாது, சாதாரணமா இயேசுவையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய தவறான உபதேசத்தை நீங்கள் நம்பாதீர்கள். சரி, இப்போ அடுத்த காரியத்தை 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் வருகின்றேன். தொடர்ந்து நாம் பார்க்க போகின்றோம். இங்கே பல்லிங்க கடல் பரலோகத்தில் இருக்கிறதா? பல்லிங்க கடல் பரலோகத்தில் இருக்கிறதா? 5வது வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்கள் புறப்பட்டன. சிங்காசனத்திலிருந்து என்றால் அதுல ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, இப்பொழுது இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார், அதுதான் இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாயிலே வருகின்ற வார்த்தைகள் அங்க அவர் பேசும் பொழுது மின்னல்கள் இடி முழக்கத்தின் சத்தத்தை போல இருந்துதான். இன்னைக்கு சும்மா சாதாரணமாக இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டாரு, சாப்பிட்டாரு, என் கூட வந்தார்னா யோவான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து வாய் திறந்த உடனே பாருங்க, மின்னலும் இடி முழக்கத்தை இன்னைக்கு பார்க்க முடியுமா? யாராவது போய் மின்னலை போய் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துருக்க முடியும்? மின்னலை இடி இடிக்கிறது போய் நின்றுட்டு இருக்க முடியும்? மின்னல் அடிச்ச உடனே இடி அடிச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ள ஓடி பயப்பட ஆரம்பிப்பான். எங்கே இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவின் மார்பிலை சாய்ந்தவர், அப்பேற்பட்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை, அப்படி மின்னலை போல இடியை போல இருந்தது என்று சொல்கிறாரே. அப்போ இன்னைக்கு மற்றவங்களாம் ஏன் இப்படிப்பட்ட என்ன சொல்றாங்க, பொய்யை பேசி கொண்டிருக்காரு. இயேசு வந்து அவங்களோட பேசுறாராம், விளையாடுறாராம், கையை பிடிச்சாராம், காலை பிடிச்சிட்டாராம். கர்த்தருடைய பிள்ளையே, யோவானுடைய உண்மையான அறிக்கை, அவரை என்னால் பார்க்க முடியவில்லை, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்கள் புறப்பட்டன என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை அந்த அளவுக்கு என் காதுகளை பீத்து கொண்டு போகத்தக்க வல்லமையாய் மகிமையாய் இருந்தது என்று சொல்கின்றார். பாருங்கள், அடுத்து தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தது. சிங்காசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இது இயேசுவை விளக்கப்படுத்துகின்றது. 7 ஆவிகள் என்றால் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு நான் 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 3வது வசனம், 2-3வது வசனத்திலே 7 ஆவிகள் இயேசுவை குறிக்கிறது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றும். இயேசுவை பற்றி ஏசாயா சொல்லிட்டு அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? ஞானத்தின் ஆவி, அருளே கிருபை அருள்கின்ற ஆவி என்று சொல்லி 7 ஆவிகளை உடையவர் என்று சொல்லி ஏசாயா விளக்கப்படுத்துகிற இயேசுவை பற்றி தான் பேசப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல 7 ஆவி என்பது எதை பற்றி பேசப்படுகின்றது? 7 ஆவி என்பது இயேசுவை பற்றி பேசப்படுகின்றது. 7 அக்கினி தீபங்கள்,
கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தால் அவர் வாயிலிருந்து புறம் தேவனுடைய வார்த்தை, நம்முடைய கொடுக்கப்பட்ட வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் 7 அக்கினி தீபங்களாய், அது வல்லமையாய் பிரகாசமாய் இருந்தது. 7 என்றால் நிறைவானது, பரிபூர்ணமானது, முழுமையானது. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எண்கள் இருக்கிறது. 1 என்றால் தேவன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வேதாகமத்தை பற்றியும் எண்ணியல். 1 என்றால் தேவன். 2 என்று சொன்னால் அதத்திலே பிரிவு. 3 என்றால் திருத்துவம். 4 இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. 5 தேவனுடைய வல்லமை. 6 மனிதன். 7 நிறைவு, பரிபூர்ணம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார்களா? இடத்துல நிறைந்தால் நிறைவானவராய், முழுமை பெற்றவராய், வார்த்தை நிறைவான வார்த்தையாய், வல்லமை நிறைந்த வார்த்தையாய் 7 இயேசுவை உமைப்படுத்துகின்றது. நிறைவானவராய், முழுமையானவராய் ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருந்ததாம்? அது அக்கினியை போல. 7 ஆவி இயேசுவை குறிக்கின்றது. 7 ஆவி இயேசுவை குறிக்கின்றது. பரிசுத்தாவினுடைய தெய்வீக வல்லமை நிறைந்தவராய் அவர் காணப்படுகிறார். அக்கினி என்பது பரிசுத்தாவினுடைய வல்லமை. 7 என்பது நிறைவு. பரிசுத்தாவினுடைய நிறைவுடையவராய் இயேசு காணப்பட்டார். அதான் 7 ஆவிகள். அதான் இயேசு 7 அக்கினி தீபங்கள் என்று பரிசுத்தாவினுடைய வல்லமையை பற்றி பேசப்படுகிறார் யோவான். என கண்பானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கலாம். தொடர்ந்து இங்கத்திலே அந்த சிங்காசனத்தின் மின்னல்களும், சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்கள் சத்தங்கள் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகி 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. ஆண்டுடைய வார்த்தை, பரிசுத்தருடைய வல்லமை பரிசுத்த வல்லமை அந்த இடத்துல சிங்காசனத்தில் வல்லமையாய் நிரம்பி இருந்ததா. அடுத்து 6வது வசனம், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பாருங்கள், பனிக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பனிக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கும். 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகும். 3ஆம் ஜீவன் மனுஷகுமாருக்கு ஒப்பாகும் முகமுள்ளவனாய். 4வது ஜீவன் பறக்கின்ற கழுகுக்கு ஒப்பாய் இருந்தன. எங்க அந்த சிங்காசனத்தில் இருக்கிற இயேசுவை பற்றி தான் பேசப்படுகிறது. இது இயேசு எப்படி இருந்தால் 7 ஆவிகள் என்றால் பசுத்தம் நிறைவை பெற்றிருந்தார். 7 தீபங்கள் பரிசுத்தாவினுடைய நிறைவான பிரசனத்தை உடையவராய் இருந்தார். 7 ஆவிகள் இயேசுவை குறிக்கின்றது. அடுத்து அதில் பளிங்கு கொப்பான கடல் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது அந்த பளிங்கு கொப்பான கடல் என்கின்ற அந்த பளிங்கு கொப்பான கடலை போன்ற கற்கள், அந்த கற்களின் மேல் நியாயாசனம் வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த பாருங்கள், அந்த வெளிப்படு 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவர் ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பார்த்தா வெண்கல கடல் என்று சொல்வார்கள், பளிங்கு கொப்பான கடல் என்று சொல்வார்கள். இது எல்லாமே இந்த கடல் மேல் சிங்காசனம், அந்த நியாயாசனம் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை அது மேல் வைக்கப்பட்டது. பளிங்குக்கு ஒப்பான கடல் என்று சொன்னால் அந்த தேவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை பளிங்குக்கு ஒப்பான கடலை போல தெளிவாய் இருந்ததாம். அந்த வார்த்தை அந்த தண்ணீர்ல என்ன இல்லை, கலக்கம் இல்லை. அந்த தண்ணீர்ல என்ன இல்லை, கலங்கம் இல்லாத தெளிவான அமர்ந்த தண்ணீரை போல, பளிங்கு போல பல என்று தேவன் சிங்காசனத்துக்கு முன்பாக என்றால் சிங்காசனத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை பளிங்கு கடலுக்கு போல ஒப்பாயிருந்தது. சாலோமோன் ஆலயத்திலே பளிங்கு கடலை போல அதன் மேல் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது போல, அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய வார்த்தை. அதே போலதான் சிங்காசனத்திலே தேவனுடைய வார்த்தை பளிங்கு கடலை போல காணப்பட்டது. பளிங்கு கடலோ தங்கத்திலான சாலையோ தயவு செய்து நிறைவேற்றிக்கொள்ளாதீர்கள். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் எண்ணெய் பரிசுத்தாவிற்கு ஒப்பிடப்படுகின்றது. எல்லா இடத்துலையும் இல்லை, தெரிஞ்சுங்க. தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகின்றது. அதே போலதான் இங்கே பளிங்கு கடல் என்பது
தேவன் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையை பற்றி பேசப்படுகின்றது. அந்த வார்த்தையை பேசினவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அந்த வார்த்தையை பேசினவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? 4 ஜீவன்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். 4 ஜீவன்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். அப்போ முதல் 4 ஜீவன், முதல் ஜீவன் எப்படி இருந்ததாம்? சிங்கத்துக்கு ஒப்பாய் இருந்தது. இரண்டாவது காளைக்கு ஒப்பாய் இருந்தது. முதல் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமும். அதில் மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 6வது வசனம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 சிங்காசனத்தின் மத்தியிலும், சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கு, சரிங்களா? சிங்காசனம் சுற்றி 4 பேர் உட்கார்ந்துல, சிங்காசனத்தின் மத்தியிலே 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அல்லவா? அதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக், இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அடுத்து இதத்திலே முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் 4 பேரும் தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது மத்தேயு தன்னுடைய புத்தகத்தை யூதர்களுக்கு எழுதுகிறார். அடுத்து மார்க்கு அதத்தில் தன்னுடைய புத்தகத்தை புறஜாதிகளுக்கு எழுதுகிறார். அடுத்து லூக்கா தன்னுடைய புத்தகத்தை ரோமர்களுக்கு எழுதுகிறார். சரிங்களா? புத்தகத்தை ரோமருக்கு எழுதுகிறார். அடுத்து யோவான் தன்னுடைய புத்தகத்தை சபைகளுக்கு எழுதுகிறார். அப்போ எழுதும்பொழுது ஒவ்வொருவரும் இயேசுவை எப்படி ஊமைப்படுத்துகிறார்கள்? மத்தேயு இயேசுவை ராஜாவாக ஊமைப்படுத்துகிறார். ஏன்னா யூதர்கள் மத்தியிலே இயேசுதான் ராஜா என்பதை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து மார்க்கு இயேசு இந்த உலகத்திலே எப்படி வந்தார்? ஒரு மனுஷ குமாரனாக எப்படி வந்தார்? ஒரு வேலைக்காரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒரு மனுஷகுமாரன் ஒப்பாய் வந்தார் என்று சொல்லப்படுகிறார். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு விதமாய் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள். மறுபடியும் சொல்றேன், மத்தேயு இயேசுவை இதத்திலே யாராக அறிமுகப்படுத்துகிறார்? ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார். மார்க்கு இயேசுவை ஒரு வேலைக்காரனாக, நமக்காக மனுஷகுமாரன் அடிமைத்தனம் எடுத்து வந்தார் என்கின்ற அடிப்படையில் இயேசுவை வேலைக்காரனாக உபயோகப்படுத்துகிறார். லூக்கா இயேசுவை மனுஷகுமார், இயேசு தேவன் மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற அடிப்படையில் இயேசுவை மனுஷனுக்கு ஒப்பாய் பேசுகிறார். யோவான் இயேசுவை எப்படி பேசுகிறார்? உன்னதத்தின் தேவன், அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். இப்போ 4 பேரும் இயேசுவை வெவ்வேறு வகையிலே ஓமைப்படுத்துவது போலதான் இங்கே அதே வார்த்தை சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏனென்றால் சிங்கம் என்றாலே ராஜா அல்லவா? சிங்கம் என்றாலே ராஜா. அடுத்து இரண்டாம் ஜீவன் காளை. காளை என்பது என்ன? அது இழுத்து செல்வது, வேலைக்காரன். மார்க்கு இயேசுவை வேலைக்காரனாக உபயோகப்படுத்துகிறார். உலகத்துக்கு ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமையாய் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் ராஜாதி ராஜா. அடுத்து அவர் அடிமைதனம் எடுத்து வந்தார். மூன்றாம் ஜீவன் மனுஷகுமாரன். அவர் மனுஷன், தேவன் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். நான்காம் ஜீவன் பறக்கின்ற கழுகுக்கு அவர் யோவான் என்ன சொன்னார்? உன்னதமான தேவனுடைய குமாரன். கழுகு எல்லா பறவைகளை காட்டிலும் உன்னதமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை. எனவே உன்னதத்திலே பறக்கின்ற பறவை என்றாலே அது மகிமையை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த 4 ஜீவன் எதை குறிக்கிறது? இயேசுவை தான் குறிக்கின்றது. 4 ஜீவன்கள் இயேசுவை தான். சிங்காசனத்துக்கு முன்பும் சிங்காசனத்தை சூழும் அவருடைய பிரசன்னம். இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் இந்த இடத்திலே காணப்பட்டார். மகிமை பொருந்தினவராய் காணப்பட்டார். இப்போ அடுத்த வசனங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலே அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் பாருங்கள், அவ்வாறு சிறகுகள், 6 சிறகுகள். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து 4 ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் 4 ஜீவன். 6 சிறகுகள் என்றால் அவர் மனுஷகுமாரனாய் வீற்றிருக்கிறார். சார், மனிதன் 6 என்று சொன்னேன் அல்லவா? மனிதன் என்று 6ஆம் நாள் படைக்கப்பட்டார். எனவே 6. அவர் தேவ மனுஷன் குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். சுற்றிலும் உள்ளே கண்களும் நிறைந்திருந்தன. அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாரையும் காண்கிறவராய் இந்த இடத்திலே காணப்பட்டார். அடுத்து இந்த இடத்திலே பாருங்கள், இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறோமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்தில் இருள் இருக்கிறதா? பரலோகத்தில் இருள் இல்லை. இது ஒரு அடையாள வார்த்தை. அடையாள வார்த்தை என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே தாங்க முடியாத அளவுக்கு பரிசுத்தர் 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 என்று நோ ரெஸ்ட், ஓய்வே இல்லாமல். இப்போ யாரெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இரவு பகலும் பயங்கரமாக உழைச்சார்னா, அதுக்காக இரவு பகலும் உழைச்சார்னா எத்தனை நாள் தூங்குவாங்க தானே? ஒரு வழக்கச்சொல், இரவு பகலும் என்றால் ஒரு வழக்கச்சொல். அதன் அடிப்படையில் தான் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு பகலும் என்றால் அந்த தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி பசுத்தர் என்று அந்த இடத்துல துதிக்கின்ற காரியம். என கண்பானவர்களே, தேவ தூதர்கள் அந்த இடத்துல மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, பெரிய ஒரு அதிகாரி வரும்பொழுது தலையில் இருக்க அந்த சிங்காசனத்தை எடுத்து கீழே வச்சிடுவாங்க. அது கனத்தை குறிக்கிறது. அப்படியே தலையில் இருக்க சிங்காசனத்தை கீழே வச்சு சாஷ்டாங்கமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது. எனவே 4ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசப்படுகின்றது? பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருந்தார். அவர் திருத்துவத்தின் நிலையில் இருக்கிறார். அவரை சுற்றியிருக்கின்ற பிரகாசமான மகிமை, அவரை சுற்றியிருக்கின்ற பிரகாசமான வல்லமை காணப்படுகின்றது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பு தேவதூதர்கள் எப்படி அவரை ஆர்ப்பரித்து எப்படி தொழுது கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 4ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே வெளிப்படுத்தும் புத்தகத்தினுடைய 12வது பாகத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த 12வது புத்தகத்திலே நாம் 5ஆம் வெளிப்படுத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். எனவே இந்த பாடத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. உங்கள் யாவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். தேங்க்யூ. see you. உங்களை அடுத்த 12ஆம் பாகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன்.